ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை ஷாலிஸ் ரெசிபிஸ். இன்னைக்கு நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸில் ஆல்ரெடி நிறைய நம்ம சாம்பார் ரெசிபிஸ் போட்டிருப்போம். ஆனால் இன்னைக்கு முருங்கைக்கீரையை வச்சு ஒரு சாம்பார் ரெசிபி பண்ண போகிறோம். ரொம்ப சிம்பிளாகவும் இருக்கும், அதே நேரத்தில் ரொம்ப ஹெல்த்தியான வெர்ஷன்லையும் நம்ம பார்க்கலாம். இதை சூடான சாதத்தில் போட்டு சாப்பிட்டிங்கன்னா இதோட சுவையை மறக்கவே முடியாது. அந்த அளவுக்கு இன்னைக்கு நம்ம ஒரு சூப்பர் டேஸ்ட்டில் இதை கொண்டுட்டு வந்திருக்கோம். வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். இதை செய்கிறதுக்கு ஃபஸ்ட்டு ஒரு குக்கர் எடுத்துக்குங்க. பருப்பு தான் முக்கியமான மெஷர்மெண்ட்டு. இது பார்த்தீங்கன்னா 1/4 கப்புக்கு 1/2 கப்புக்கு இடையில பருப்பை மெஷர் பண்ணி எடுத்துக்குங்க. மீதி இருக்கிற 1/4 கப்புக்கு சிறுபருப்பு எடுத்துக்குங்க. இது ரெண்டையும் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு முடிஞ்சா ஒரு 1/4 மணி நேரம் ஊற வச்சுட்டு குக்கரில் சேர்த்துக்கலாம். அது கூடவே ஒரு வெங்காயம் ஒன்று பாதமாக கட் பண்ணி சேர்த்துனாலே போதும். இது கூடவே 2 தக்காளி, 6 பல்லு பூண்டு, 3 பச்சை மிளகாய், கட்டி பெருங்காயம் இருந்தால் சேர்த்துக்கோங்க, இல்லைன்னா தூள் பெருங்காயம் ஒரு 1/2 டீஸ்பூன் அளவுக்கு, மஞ்சள் தூள், தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்குங்க. 2 டீஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்கலாம். அது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கோங்க. இப்போ இந்த பருப்பு வேகிறதுக்கு தேவையான அளவுக்கு தண்ணியும் சேர்த்துக்கிட்டு ஒரு 5 விசில் போட்டு எடுத்துடலாம். 5 விசில் போட்டுட்டு இதை நல்லா மேஷ் பண்ணி ஓரமாக எடுத்து வச்சிருங்க. இப்போ ஒரு பேன் எடுத்துக்கலாம். இதில் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்துக்குங்க. எண்ணெய் நல்லா காஞ்ச பிறகு கடுகு 1 டீஸ்பூன் சேர்த்துக்குங்க. அது கூடவே 1/4 டீஸ்பூன் அளவுக்கு வெந்தயம், 1/2 டீஸ்பூன் அளவுக்கு சீரகம், 3 பூண்டு தோலோட நல்லா இடிச்சிட்டு சேர்த்துக்குங்க. அப்போ சாம்பார் பார்த்தீங்கன்னா நல்லா வாசனையாக இருக்கும். இது கூடவே 3 பச்சை மிளகாய், காஞ்ச மிளகாவை கிள்ளி சேர்த்துக்குங்க. 30 சின்ன வெங்காயத்தை ஒன்று பாதமாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். இதில் சின்ன வெங்காயம் தான் சேர்க்கணும்னு இல்லை, சின்ன வெங்காயம் சேர்த்திங்கன்னா டேஸ்ட் கூடுதலாக இருக்கும். இல்லைனா பெரிய வெங்காயம், ஒரு பெரிய சைஸ் வெங்காயமாக 1 சேர்த்துக்கலாம். இப்போ இது கூடவே கொஞ்சமாக கருவேப்பிலையும் சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. இந்த வெங்காயம் நல்லா வதங்கி வந்த பிறகு இப்போ ஒரு கைப்பிடி அளவுக்கு, அதாவது 1 கப் அளவுக்கு முருங்கைக்கீரையை சேர்த்துக்கலாம். இந்த முருங்கைக்கீரையை சேர்த்துக்கிட்டு நல்லா வதக்கி விட்டுருங்க. ஒரு நிமிஷம் வதங்கினா போதும். இப்போ இது கூடவே நம்ம ஆல்ரெடி மசிச்சு வச்சிருக்க பருப்பை இப்போ இதில் சேர்த்துக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு கொஞ்சமாக உப்பும் சேர்த்துக்குங்க. ஆல்ரெடி நம்ம பருப்பு வேகும் போதும் சேர்த்துருக்கோம். இப்போ தேவையான அளவுக்கு சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இது எல்லாமே நல்லா மிக்ஸ் பண்ண பிறகு குழம்பு மிளகாய்த்தூள் 3 டேபிள் ஸ்பூன் நான் சேர்த்துருக்கேன். நீங்கள் சாம்பார் பொடி சேர்க்கறதுனாலும் சேர்த்துக்கலாம். 3 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு குழம்பு மிளகாய்த்தூள், இல்லைன்னா சாம்பார் பொடி 3 டேபிள் ஸ்பூன் சேர்த்துக்கிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. எந்த கெட்டியும் இல்லாத அளவுக்கு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுடலாம். இப்போ இந்த சாம்பாருக்கு தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணியாக இருக்கணும்னு இல்லை, ஓரளவுக்கு திட்டமாக நீங்கள் சேர்த்துக்கிட்டீங்கனாலே டேஸ்ட்டாக இருக்கும். தண்ணி சேர்த்துட்டு இதை நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டு கொதிக்க விட்டுருங்க. இது ஒரு 5 நிமிஷம் நல்லா அப்படியே கொதிச்சு வரும்போது ஒரு 1/2 கப் அளவுக்கு புளி தண்ணி சேர்த்துக்கலாம். சின்ன புளியை தண்ணியில் கரைச்சிட்டு ஒரு 1/2 கப் அளவுக்கு சேர்த்துக்குங்க. சேர்த்துட்டு இதையும் நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. இப்போ இது நல்லா கொதிக்கட்டும். ஒரு 5லேருந்து 7 நிமிஷம் ஓப்பன்லேயே வச்சு நல்லா கொதிக்க விடுங்க. நல்லா கொதி வந்த பிறகு 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. இதுதான் அல்டிமேட்டு. இந்த சாம்பாருக்கு பார்த்தீங்கன்னா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டை தூக்கி கொடுக்கும். 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்குங்க. அதிகமாக வேணாம். 1 டீஸ்பூன்லேருந்து 1 டேபிள் ஸ்பூன் வரைக்கும் கூட நீங்கள் சேர்த்துக்கலாம். அவ்வளோதான். பொடியை கட் பண்ண கொத்தமல்லியும் போட்டுட்டு மிக்ஸ் பண்ணிவிட்டு சர்வ் பண்ண வேண்டியதான். அடடா, அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும். உண்மையாக சொல்லணுன்னா இந்த ரெசிபி அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். நீங்கள் சாம்பார் செஞ்சுட்டு இதுக்கு இட்லியோ, தோசையோ, பொங்கல் இந்த மாதிரி எதுக்கு வேணாலும் போட்டு சாப்பிட்லாம். பணியாரத்துக்கு கூட அவ்வளோ டேஸ்ட்டாக இருக்கும். ட்ரை பண்ணி பாருங்கள். ரொம்ப சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிஸ் தான். இந்த மாதிரி சிம்பிளான ஹெல்த்தியான ரெசிபிஸ் பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம ஷாலிஸ் ரெசிபிஸை சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ். இன்னொரு வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். பாய் பாய் ஃப்ரெண்ட்ஸ்.